தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு, விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சர் கோப்பை 2024 தொடக்க விழா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்கு 7,425 கோடி மட்டுமே. இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு 63,246 கோடி நிதி வழங்கியுள்ளதாக பரவும் செய்தி தவறானது என தமிழ்நாடு அரசு விளக்கம். 100 நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சித் தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்துகின்றனர். உயர்நீதிமன்ற கிளை அதிருப்தி. கரூர் அரவக்குறிச்சி கிராம பஞ்சாயத்துகளில் 100 நாள் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அதிகாரிகள் வரை யாருமே திட்டத்தை முறையாக கண்காணிப்பது இல்லை என உயர்நீதிமன்ற கிளை காட்டம். நாடு முழுவதும் 30,000 பேரை ஏமாற்றி 500 கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் கைது. பாஜகவை சேர்ந்த ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் கடிதம் எழுதி மத்திய அரசு நிதி ஒதுக்குவானால் அது மத்திய அரசுக்கு பெருமை அல்ல. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களால் பல குடும்பங்கள் வீதிக்கு வருவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு. மதுரை உசிலம்பட்டியில் கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். குணமடைய வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. வருகின்ற 15ஆம் தேதிக்குள் மழைநீர் கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல். நமக்கு அரசியல் தெரியுமா என்று கேட்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு குறைந்த தொகையை ஒதுக்கியுள்ளது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் இல்லத்தை காலி செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அரசு ஒதுக்கிய இல்லத்தை காலி செய்து புதிய இல்லத்திற்கு குடிபெயர்ந்தார். ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்களை அறிமுகம் செய்கிறது ரயில்வே. இந்த ஆண்டு இறுதிக்குள் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. ஆசியாவில் உள்ள தங்கள் நிறுவன ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் திட்டம். எத்தனை ஊழியர்கள் பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்ற இலக்கு இல்லை எனவும் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் கானுக்கு விமர்சையாக நடைபெற்ற திருமணம். ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பலர் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்து. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் கோவிந்தா சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். 6 வாரங்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் வலியுறுத்தல்.